ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மைல்டான ஸ்வீட்டில் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு டிஷ் தான் இது. எவ்வளோ சூப்பராக லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவில் செய்கிறதா இருந்தால் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு அப்படியே வச்சுடுங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. மாவு கீழே கொஞ்சமாக போட்டுட்டு உங்களால் எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்குங்க. நல்லா ஊறினதால் தேய்க்கும் போது நல்லா வரும். பாருங்கள், தேய்ச்சி முடிச்சது மேலே வந்து மாவு மட்டும் லைட்டாக மலை சாரல் மாதிரி போட்டுட்டு இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். ரவுண்டாக சுற்றி விடலாம். நல்லா சுத்த வரும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நல்லாவே வரும். டைட்டாக இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ அழகாக தெரியுது லேயர் லேயராக. இது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சூப்பராக வரும். சுகர் வந்து மிக்சியில் அடித்து பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஸ்லிம்லேயே வச்சு எல்லாத்தையும் நம்ம பொரித்து முதல்ல எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம சுகர் சிரப்பில் கூட ஆட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் ரொம்ப இனிப்பாக வேணான்றதுனால தான் நான் அந்த சுகர் வந்துட்டு மிக்சியில் அடிச்சுட்டு மேலே வந்து தூர மாதிரி பண்ண போகிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உடனே சாப்பிடாம கொஞ்ச நேரம் கேப் விட்டு இல்லை அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சர்க்கரை வந்து எல்லா பவுடர்லாம் அதில் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த சூடாக இருக்கும்போதே அந்த பவுட்ரு போட்டுடலாம். அப்போ தான் கரெக்டாக அதில் போயிட்டு செட் ஆகும். மைல்டான ஸ்வீட்டில் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி இது. பாருங்கள், எவ்வளோ லேயர் லேயராக தெரியுதுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங். லவ் யூ ஆல்.